வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் டீமா முன்னோர் அடிப்பாங்களா, கப் எங்களுக்கு கப் கேக் தான் உங்களுக்கு அப்படின்னு ஓர ஹைப் ஏத்தி ஆட் போட்டாங்கல்ல, உனக்கு ஆவணும்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கேம். சவுத் ஆப்பிரிக்கா 2024 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்க்கான ஒரு பெர்ஃபெக்ட் ரிவெஞ்சை ஆல்மோஸ்ட் இங்க எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் ஹிட் ஸ்டேஜ்ல 76 ரன் மார்ஜின்ல ஒரு ஹியூஜ் வின். ஸோ இப்போ அதனால நம்மளோட நெட் ரன் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா -3.8ல இருக்கு. ரிமைனிங் கேம்ஸை நம்ம வின் பண்ணாலும் அது நமக்கு செமிஃபைனல் ஸ்பாட்டை கேரண்டி பண்ணாது. மற்ற ரிசல்ட்ஸும் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா போக வேண்டியது இருக்கு. இந்த லாஸ்க்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அக்ஷர் பட்டேல் நாட் பிளேயிங் இன் த 11 அண்ட் வார்மிங் த பெஞ்ச். அப்போ எதுக்கு அவர் வைஸ் கேப்டனா போட்டாங்க அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் இந்த இந்தியன் டீமுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு அவர் கண்டிப்பா எல்லா மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்கணும். பட் அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் ஆடினாங்க. அவரோட ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸையும் அவர் போடல. பேட்டிங்லையும் அக்ஷருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு கொலாப்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஆடணும், என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. 2024 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லையும் அதான் அவர் நமக்கு பண்ணி கொடுத்தாரு. பட் வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ட் அவர் ஒரு அவுட் ஆஃப் பொசிஷன்ல தான் ஆடிக்கிறார் அப்படின்றப்போ நமக்கு அந்த டிஃபரன்ஸ் அங்கே கிளியராகவே தெரிஞ்சது. பட் இந்த லாஸ்க்கு பிரைமரி ரீசன் அப்படின்னா நம்ம இந்தியன் டீமோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஈகோவை தான் நான் சொல்லுவேன். 187 அப்படிங்கிறது ஒரு பார் ஸ்கோர், ஒரு சேசபிள் ஸ்கோராக தான் எனக்கு பட்டுச்சு. பிச்சு கொஞ்சம் டூ பேஸ்டாக இருந்தது. ஸ்லோவர் பால் நல்லாவே கிரிப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் அந்த ஸ்லோவர் பால்க்கு அவுட் ஆகிறத நம்ம பார்த்தோம். அதுலேயே நம்மளோட இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். பட் ஸ்டில் தலைகீழாகத்தான் குதிப்பேன், அடிச்சா நான் பவுண்டரி மட்டும் தான் அடிப்பேன், அதுவும் ஏர்ல மட்டும் தான் அடிப்பேன் ஆடினா குப்புற விழுந்து மண்ணை தான் கவ்வணும். சவுத் ஆப்பிரிக்காவே பவர் பிளேல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, எர்லி விக்கெட்ஸை லூஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் மில்லர் அண்ட் பிரேவிஸ் ஒரு சென்சிபிள் பார்ட்னர்ஷிப்பை ஸ்டிச் பண்ணாங்க. அலாங் தி கிரவுண்ட் நிறைய பவுண்டரிஸ் அடிச்சாங்க, கேப்ஸை பிக் பண்ணாங்க, ஒன்ஸ் அண்ட் டூஸ்னு பொறுக்கி எடுத்தாங்க. பின்னாடி ஸ்டப்ஸுமே அதை தான் பண்ணாரு. மெரிட் ஆஃப் த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பர்பா இங்கே ஆடி இருக்காங்க. பட் நம்மளோட பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக அவங்களோட விக்கெட்ஸை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட பிளானிங்குமே இங்கே எக்ஸ்ட்ரா நிறைய இருந்திருக்கு. டாஸ் வின் பண்ணி அன்யூஷுவலாக பேட்டிங் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டோட்டலை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கரை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இது அபிஷேக் சர்மாக்கான ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தது தான். பட் இஷான் கிஷனோட பெரிய விக்கெட் அவங்களுக்கு கிஃப்டா கிடைச்சது. அதுக்கப்புறம் எவ்ரி ஓவர் 3-4 ஸ்லோவர் பால் மாத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தென் அபிஷேக் சர்மாக்கு அவங்க செட் பண்ண ட்ராப் டாப் நாச் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2 ஃபீல்டர்ஸ் ஆஃப் சைட்ல டீப் பாயிண்ட் அண்ட் டீப் எக்ஸ்ட்ரா அவர் வச்சுட்டு முடிஞ்சா நீ லெக் சைட்ல அடிச்சுக்கப்பா அப்படின்னு ஆஃப் சைட்ல ஸ்லோவர் பால்ஸா போட்டிருந்தாங்க. அந்த ட்ராப்க்கு சக்கம்பாகி அந்த ப்ரெஷர்ல அபிஷேக் சர்மா லெக் சைட்ல அடிக்க போய் தான் அவரோட விக்கெட்டையும் விட்டாரு. ஸோ கிறிஸ்டல் கிளியர் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா நம்மள கம்ப்ளீட்டா இங்க அவுட் பிளே பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த கேம் நம்மளோட இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய லெசன் டு ஸ்டே கிரவுண்டட் அண்ட் பி ஹம்பிள். உங்களோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு மெரிட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் காட்டணும், இஷ்டத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கேம். வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் டீமா முன்னோர் அடிப்பாங்களா, கப் எங்களுக்கு கப் கேக் தான் உங்களுக்கு அப்படின்னு ஓர ஹைப் ஏத்தி ஆட் போட்டாங்கல்ல, உனக்கு ஆவணும்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கேம். இந்த கேம் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.